ஒரு மூணாவது மனுஷியோட ஒரு மூன்றாம் தரமான ட்வீட். ஒரு காலத்தில் எல்லோருக்கும் கனவு கண்ணி இருந்த த்ரிஷா இப்போ சமீப காலமான நடவடிக்கைகள் மூலமாக எல்லோருக்கும் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கு. எப்பவும் யார் கூடயாச்சும் ஏதாவது ஒரு கண்ட்ரவர்சியில் சிக்கி சின்ன பின்னமாயிட்டு இருக்குது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மேலே அவங்க மனைவி விவாகரத்து கேட்டு கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது கூட ஒன்றா வெளியே சுற்றிட்டு இருக்குது அது பாட்டுக்கு. அண்மையில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் நடிகர் பார்த்திபன் குந்தவை வீட்டில் குந்த வைக்கப்பட்டால் நல்லதுன்னு அவர் சொன்னது திரும்பவும் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இதுக்காக பார்த்திபன் அது திட்டமிட்டு செய்யப்பட்டதில்லைன்னு சொல்லி மன்னிப்பும் கட்டிருந்தார். அதுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக த்ரிஷா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்துச்சு. அதில் என்ன சொல்லி இருந்துச்சுன்னா, ஒருவரிடம் மைக் இருப்பதால் அவர் கூறும் கருத்து புத்திசாலித்தனமாகவோ நகைச்சுவையாகவோ ஆகிவிடாது. அது முட்டாள்தனத்தை சத்தமாக கூறும். அறிவில்லாமல் பேசும் வார்த்தைகள் அவை யாரை நோக்கி செல்கின்றன என்பதை விட பேசுபவரை பற்றியே அதிகம் கூறும் அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தாங்க. இதை பார்த்த பார்த்திபன் திரும்பவும் ஒரு வீடியோ போட்டு இப்படி த்ரிஷா ட்வீட் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா த்ரிஷா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு ட்வீட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதான் நான் வருத்தமே தெரிவிச்சிருக்க மாட்டேன். எது அப்படியோ இப்போ த்ரிஷாவோட பார்வை விஜய் மேலே வந்து விழுந்திருக்கு. எலெக்ஷனுக்கு இன்னும் சில நாட்களே மீதம் இருக்கிற நிலையில் இதை போல சர்ச்சைகள் விஜய்க்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்த போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.